பயப்பட தேவையில்லை, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் பயப்பட தேவையில்லை, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் போதும் சூழ்நிலைகள் மாறும் போதும், அக்கினியில் நடக்கும் போதும் சூழ்நிலைகள் மாறும் போதும் கால்களை கலங்கிட தேவையில்லை. கர்த்தருடைய நேசமும் நடத்திடுவார். தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் பயப்பட தேவையில்லை, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. கண்ணீரை துடைத்திடும் காருண்யமே, கரங்களில் ஏந்திடும் தாய் உள்ளமே. கண்ணீரை துடைத்திடும் காருண்யமே, கரங்களில் ஏந்திடும் தாய் உள்ளமே. மன்னித்து மறந்திடும் கர்த்தரே, துணையாய் வந்திடும் நேசரே. மன்னித்து மறந்திடும் கர்த்தரே, துணையாய் வந்திடும் நேசரே. தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் பயப்பட தேவையில்லை, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. புதிய காரியத்தை செய்திடுவார், புதிய அபிஷேகம் தந்திடுவார். புதிய காரியத்தை செய்திடுவார், புதிய அபிஷேகம் தந்திடுவார். இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார், இன்றைக்கே இப்பொழுதே தந்திடுவார். இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார், இன்றைக்கே இப்பொழுதே தந்திடுவார். தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் பயப்பட தேவையில்லை, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் பயப்பட தேவையில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினி நடக்கும் போது சூழ்நிலைகள் மாறி போனாலும் நாம் கலங்கி நிற்பதே தேவையில்லை. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது பாவங்களை மன்னித்து மறக்க தேவனாய் இருக்கிறார். நமக்கு எப்போதும் அவர் துணையாக இருப்பதனால் நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அது புதிய காரியத்தை தேவன் நமக்கு செய்ய வல்லவனாய் இருக்கிறார். கண்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கும் போது அல்லேலூயா நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நல்லவர், வல்லவர், போதவர், பெரியவருமா இருக்கிறார், ஸ்தோத்திரிக்கத்தக்கவருமா இருக்கிறார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அன்புள்ள தேவன். அல்லேலூயா. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கிருபை அவரே ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். அது கூட நீங்க தேசத்துக்காக செவிக்கிறோம். தேசத்துல பஞ்சத்தை எடுத்துக்கொள்ள செழிப்பைக்காக காணான் தேசத்து போல மாற்றணும். வன்முறை, தீவிரவாதம், கொலைவெறியாகியும் தற்கொலை ஆகியும் கள்ள தராசுகள், பொய்முதல், தீர்ப்பு ஆகி லஞ்ச ஊழல், கலப்பட ஆகிய தேசத்தில் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தால் பரிசுத்தப்படுத்தி இந்த பூமியை பரிசுத்தப்படுத்த வருகையில அதோட அப்பா பூமி பரிசுத்தமாகட்டும். ஆகும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, திரும்பியை தான் ஆசீர்வதிங்க. ஞானத்தில் வளத்தில் தேவ திருடனை போல வளர திரும்பியிருந்தாங்க. அப்ப இல்லாத உலகத்துல பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை இசப்பா நீர் கொடுக்க வேண்டும். நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னாங்க. இயேசுவே நாமத்தினால கேட்கிற பிதாவை அற்புதம் செய்வார்கள்.
அந்த செய்திகளை தேசத்தை நாங்கள் கேட்கப்படும்படியாக செய்யும். ஆளுகை செய்த தலைவர்களை எல்லாம் நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களை ஆளுகை வரட்டும் அல்ல, தேசம் முழுவதும் ஆளுகை வரட்டும். அப்பா இயக்கம் எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி வரட்டும். விடுதலை கொடுங்க அப்பா. அற்புத செய்து வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா அனைவருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும். வளர்ந்து போன எழுத்துக்கள்லாம் உயிர்ப்பெறட்டும். நான் சரி, நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன். நல்ல நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாளிலே வேத வசனத்தை நாம் தியானிக்க நமக்கு தேவன் தந்த இந்த தருணத்துக்காக அவருக்கு நாம் நன்றி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். நாமெல்லாம் எப்படி இருக்கணும்னா ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளோக்குள்ள ஆயத்தமாக இருக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம கன்ஃபார்மாக எங்கே போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. படிக்கிறோம், எக்ஸாம் எழுத போகிறாங்க. படித்த பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கும், பாஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்னு சந்தேகத்தோடு போய் எக்ஸாம் எழுதுவாங்க. இல்லையே, அதிக மார்க் எடுக்கணும்னு தான் பண்ணுவாங்க. இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலவே நாம் ஆண்டருக்குள்ளே இந்த உலகத்தில் வளர்றோம்னு சொன்ன ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம பிரயாணம் பண்ணினுக்கிறோம். இந்த பிரயாணம் எங்கே போய் முடிய போகுதுன்னா பரலோகத்தில் போய் தான் முடிய போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தான் நம்ம போய் ஸ்டே பண்ண போகிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்குது. பிரயாணம் போயின்னு இருக்கிறோம். உன்னதத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு உறுதி இருக்கும், நான் போய் சேருவேன். கண்டிப்பாக எனக்கு சந்தேகமே கிடையாது, நான் போயிடுவேன். அங்கே போனால் எனக்கு என்ன பதவி கிடைக்கும், அந்த எண்ணத்தில் தான் நம்ம இங்கே வாழணும். அல்லேலூயா. அப்போது அதுக்கு தான் ஆயத்தமாவுங்க விழித்திருங்க அப்படிலாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், இது என்ன எப்படி ஆயத்தமாகுது, என்ன செய்தால் ஆயத்தமாயிட்டோம் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இது ரொம்ப பேருக்கு தெரியல. ஏதோ சபைக்கு போகிறோம், வரோம், ஆராதனையில் கலந்துக்கிறோம், செய்தியை கேட்குறோம். எனக்காவது ஒரு நாள் எங்கன்னா சபைக்கு யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா அங்கே எங்கே ஊழியத்துக்கு போய் வரோம், நம்ம பரலோகம் போயிடுவோமா அப்படின்றது தான் நமக்கு சந்தேகம். இல்லையா? ஆனால் வேதத்தில் தெளிவாக கொடுத்துருக்குது, நீ இது எதை செஞ்சினா கண்டிப்பாக பரலோகம் வந்துடுவேன். இல்லையா? பாவத்தை குறித்து பேசலைங்க. இல்லையா? பாவத்தை குறித்து, ஏன்னா பாவத்துக்கு நியாயப்பிரமாணப்படியாக நடந்து ஒருத்தரை யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது, அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவரே வந்துட்டார் இந்த உலகத்துக்கு. இப்போ எந்த அளவுக்கு அப்புறம் உறுதியாக பற்றுகிறோன்றது தான் இப்போ ஆயத்தமாவது. ஆயத்தமாவதுதான் என்ன அர்த்தம், கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறோமா, இதை டெய்லி நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. நீங்க மார்க் புத்தகம் 13வது அதிகாரத்தில் 28, 29 வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா, அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதை இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அது சொல்லிட்டு, அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். எப்படி 1000 வருஷம் நமக்குன்னு அவருக்கு ஒரு நாளோ,
அது போல அவர் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டார். நமக்கு தான் தூரமா தெரியுது, எப்போ வருவாரோ தெரியலன்னு. அவர் சொல்ல நான் வாசலருக வந்துட்டேன். எப்படி ஒரு அடையாளம் உனக்கு நான் கொடுத்துட்டு போயிருக்கேன், சொல்லியும் கொடுத்துருக்கேன். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதை இளக்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபம். அப்போ வசந்த காலம் வருதுனாக்கா அத்திமரத்தில் என்ன வரணும்? துளிர் விடணும். துளிர் விட்டா தெரிஞ்சுக்கலாம், ஓ வசந்த காலம் வரப்போகுது. அது போலவே நமக்கு நம்ம பிரகாரமா சொல்ல போனா எப்படி சொல்லலாம்னா, இன்னும் ஈஸியா விளங்கி கொள்கிறதுக்கு, மழை வருது, ஒரே மந்தாரமாகுது, இருட்டாயிடுச்சு. மத்தியானம் 12 மணி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணி மாதிரி இருக்குது. அப்போ வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு, நமக்கு போய் தான் ஆகணும். என்ன செய்யறோம்? உடனே பைக்கில் போறவங்க என்ன பண்றாங்க? உடனே ரெயின் கோட் எடுத்து ரெடி பண்ணிக்கிறாங்க. நடந்து போறவங்க என்ன செய்யறாங்க? கையில கொடை எடுத்துக்கிறாங்க. ஆனா இன்னும் மழை வரல. ஆனா அவங்களுக்கு தெரியும் வரப்போது, எந்த செகண்ட் வேணா வந்துடும். அந்த அடையாளத்தோடு அவங்க என்ன செய்யறாங்க? முன்னெச்சரிக்கையா என்ன பண்றாங்களோ அதை போல ஆண்டவர் சொல்ற, நான் உன் வாசல்ல இருக்க வந்துட்டேன், இன்னும் ரொம்ப நாள் இருந்து நினைச்சுட்டு இருக்காத. இல்லையா? நீ எப்படி இரு, வந்த உடனே நான் வந்து கூட்டின்னு போற மாதிரி ரெடியா இருன்றது. அப்போ மறுபடி நம்ம என்ன செய்யணும்? அந்த ரெடியா இருக்கிறோம்னா எப்படி இருக்கணும், அதுதான் மிக முக்கியம். அதுதான் ரொம்ப பேர் தெரிய மாட்டேன். அதை ஆண்டவர் இன்னைக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன். யோவான் புத்தகம் 3வது அதிகாரத்துல 3வது வசனத்தையும் அந்த 5வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யம் எது? உன்னதம். அந்த உன்னத ராஜ்யத்தை நீங்க பார்க்கணும்னா நீ காண மாட்ட. என்னவா? கண்ணில் பார்க்கிறத சொல்றாரு முதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பரலோகத்தை கண்ணால காணணும் அப்படின்னாலே நான் என்ன செய்யணுமா? மறுபடி பிறக்கணும், மறுபடி பிறக்கணும். இது யார்கிட்ட சொல்றாரு? ஒரு அதிபதி கிட்ட சொல்ற, நிக்கோதேமுன்ற ஒரு மனுஷன் கிட்ட சொல்ற, ஒரு பரிசேயன் கிட்ட சொல்ற. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சவன், தெரியாதவன் இல்லை, எல்லாம் வளர்ந்தவன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவங்ககிட்ட சொல்றாரு, நீ மறுபடி பிறக்கணும், பிறந்தாதான் எங்க வருவேன்னு சொல்ல, பரலோக ராஜ்யத்தை நீ கண்ணால பார்ப்ப. இல்லையா? அதுக்கு அடுத்து சொல்றாரு 5வது வசனத்துல, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும், ஜலம்னா தண்ணீர், தண்ணீரினாலும் ஆவியினாலும், பரிசுத்த ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல சொல்றாரு, மறுபடி பிறந்தா நீ கண்ணால பார்ப்ப. அதுக்கப்புறம் நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ கண்டே அதுக்குள்ள நீ நுழைய மாட்ட, பிரவேசிக்க மாட்ட. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம போறோம், பஸ் ஸ்டாண்ட்ல என்ன இருக்குது? பஸ் நிக்குது, கண்ணில் பார்க்கணும். ஆனா அந்த பஸ்ல பிரயாணம் பண்ணணும்னா டிக்கெட் வாங்கி ஆகணும் இல்ல? இல்லையா? அதுதான் சொல்ற. நீ முதல்ல புறப்பட்டு போ, பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் பாரு முதல்ல. அதுதான் மறுபடி பிறக்கிறது, மறுபடி பிறக்கணும். அவன்கிட்ட சொன்னோடனே அவனா சொல்றான், நான் எப்படி திரும்பவும் என் தாயின் கர்ப்பத்துல போய் நான் முதிர் வயதா இருக்கிறேனே. இல்லையா? அவன் நல்ல மெச்சூரிட்டி, ஒரு நல்ல பூர்ண புருஷனா இருக்கிற, இப்ப அவரை போய் திரும்பி பிறக்கணும்னா எப்படி பிறப்பா? நான் திரும்பி என் தாய் கர்ப்பத்துல போய் நான் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறான். இல்லையா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிப்பாய்ன்றது. அதுதான் ஞானஸ்நானம்.
அதுதான் ஞானஸ்நானம். ஜலம்னா தண்ணீர். தண்ணீரிலே மூழ்கி எழுந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியான உன்னை அபிஷேகம் பண்ணுவார். அது இல்லையா? அது எப்போ நீ இப்ப தண்ணியில இறங்கணும்னா, கண்ட இடத்துல தண்ணி எடுத்து அவனை தூக்கி ஊத்திட்டா வருமானம் வராது. அவன் ஒப்பு கொடுக்கணும், முதல்ல மறுபடி பிறக்கணும். ஏசப்பா என்னை ஏத்துங்க, என்னுடைய பிள்ளையா ஏத்துங்கன்னு சொல்லிட்டு அவன் மனம் உகர்ந்து வந்து அந்த ஞானஸ்தானம் வாங்கும்போது தான் அந்த ஜலத்துல அல்லவே அவனுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை கிடைக்கும். பரிசுத்த ஆவி உள்ள வந்துட்டாருன்னா அவன் எங்க தகுதி ஆயிட்டான்? இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி ஆயிட்டான், உள்ள போறதுக்கு நுழையறதுக்கு தகுதி ஆயிட்டான். அதான் மெயின். உனக்குள்ள யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால் உனக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அந்த தேற்றரவாளர் உனக்குள்ள வந்துட்டான்னா நீ எதுவும் பாவம் செய்ய முடியாத அளவுக்கு தடையா இருக்கு. பாவத்துக்கு தடை எதுனா பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கணும். நீ செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணார்? பாவத்தை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். வேற யாரும் பக்கத்துல இருந்து நீ பாவம் செய்யற சொல்றதுக்கு ஆளு கிடையாது. அது இல்லையா? அப்போ அவர் நமக்குள்ள வராருன்னா, நீ எப்போ வருவாருன்னா நீ மறுபடி பிறக்கணும். ஏசப்பா எனக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டாதான் அவர் வருவார். சொந்த வீட்டுல நுழையிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அல்ல இல்லையா? அந்த மாதிரி நுழைய மாட்டார். கதவை தட்டுவார். என் சத்தத்தை கேட்டு கதவை யார் திறக்கிறானோ, இருதயத்தின் வாசலை திறக்கிறானோ, எத்தப்பா எனக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறானோ அவனுக்குள்ளதான் நான் நுழைவேன், பிரவேசிப்பேன். அப்ப நான் அவனை ஒன்னாயிடுவேன். அவன் என்னோடுக்குள்ள போஜனம் பண்ணுவோம், நான் அவனோடுக்குள்ள போஜனம் பண்ணுவேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? பாவம் வராது. இப்போ ஒருத்தர் சாராயம் குடிச்சிக்கினே இருக்கிறான், ஒருத்தன் சிகரெட் குடிச்சிக்கினே இருக்கிறான் அப்படின்னா, பான்பராக்கான்ஸ் அச்சு அதெல்லாம் போட்டுக்கிறான்னு வச்சுங்களேன். இவனுக்குள்ள மனம் திரும்பி ஆண்டவர் உள்ள வந்துட்டாருன்னா இவனுடைய பழக்க வழக்கல் உணவு எல்லாமே மாறிடும், ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஏன்னா அவன் இயேசப்பாவுக்கு முழுமையா மனுவை பிறந்துட்டான். அது இல்லையா? சும்மா இருக்கிற கூட்டு வந்து தண்ணியில ரொப்பி அமிச்சா பிரயோஜனம் இல்லை. அப்போ டெய்லி என்ன செய்யணும்? அவன் ஞானஸ்தானம் ஆகும். டெய்லி ஞானஸ்தானம். ஸ்நானம்னா என்னது? குளிக்கிறது, சுத்தமாக்குறது. என்ன குளிப்பு? ஞானம், ஞான ஸ்நானம். ஞானம் வந்த பிறகு குளிக்கிறது. எதுக்கு நம்ம குளிக்கிறோம்? தெரிஞ்சு குளிக்கணும். குளிக்கதான் தண்ணி எடுத்து மேல ஊற்றி குளிச்சா மாதிரி ஆயிடுமா? எங்க பாத்ரூம்ல போறோம், தண்ணி எடுக்கிறோம், குளிக்கிறோம், மேல மொண்டு ஊற்றி வெளியே வந்துடலாமே. மொண்டு வெளியே ஊத்துனா மேல ஊத்துனா என்ன ஆகும்? இருக்கிற அழுக்கு ஊறி போயிருக்கும். சோப்பு போட்டு என்ன பண்றோம்? நம்ம கடுவுறோம் இல்லைங்களா? அந்த சோப்பு தான் இயேசப்பாவுடைய ரத்தம். அது இல்லையா? அந்த ரத்தத்தினாலே நம்ம சுத்திகரிக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? மறுபடி பிறக்கணும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம் பெறணும். ஞானஸ்தானம் கொடுக்கிறது வந்து நீங்க முட்டி போட்டு வயசானவங்களுக்கு அப்படியே தண்ணி கூட ஊற்றணும். ரொம்ப வயசானவங்க ஞானஸ்தானம் வாங்கும்போது அவங்களை முழுக்கி விட்டாங்கன்னா மூச்சு தண்ணீர் அவங்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? இல்லை முழுக்கிதான் ஞானஸ்தானம் முழுக்க. அதில் முழுக்கிறது என்ன அர்த்தம்னா ஆண்டவருக்குள்ள முழுகிறது. அவருக்குள்ள அப்படியே உள்ள என்ன ஆகுது? அதான் சொல்றாருல, கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் ஆழத்துக்கு உள்ள போகணும், மூழ்கணும். அதான் முழுக்கு ஞானஸ்தானம். இவங்க நினைக்கிற முழுக்கு ஞானஸ்தானம் தொட்டிக்குள்ள வச்சுக்கோ, அது முறை ஒரு அடையாளத்துக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை, அல்ல இல்லையா? ஆனால் எல்லாரும் கொடுத்துட முடியுமா? சொல்லுங்க. ரொம்ப வயசானவங்க உட்கார்ந்து அவங்க ஏறது கட்சி அவங்கள தூக்கி மொழிக்கு உள்ள விட்டு தனதிக்கிட்டு எதுவும் ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுது? அவங்க வந்து முழுகிறாங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அந்த வயசானவங்க கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக சபை கூடுதல் இருக்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும். சின்ன வயசுல வீட்டில் தூங்கிட்டு இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? வந்துட்டேயா நிறையா வந்துட்டு அப்படியே ஓரமா அப்படியே கண்டுபிடி பயமா இருந்தது, அப்படியே ஓரமா எங்க வாங்க வாங்கிய பாருங்க.
அதுதான் முழுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் டெய்லி ஞானஸ்தானம் வாங்கணும். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா நீ புது சிருஷ்டியா மாறிடுவ. உன்னை மறுரூபம் ஆக்கிடுவார். 2 Corinthians 5:17 பார்த்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்கு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதான் மிக முக்கியம். இயேசுக்குள்ள நீங்க இருக்கணும். இயேசப்பாவுக்கு நீங்க பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். நான் வாழ்றது இயேசப்பா ஒருத்தர் இருக்கிறான்னு நினைச்சு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யாரோ என்னை பார்க்கிறாங்க, யாரோ என்னை திருத்தணும் அப்படி நான் வாழல. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்துட்டா போதும். அவன் புதிய சிருஷ்டி ஆகிறான், புதிய சிருஷ்டி ஆகப்படுகிறான். அதான் அவனே ஆகிறான். அது படுகிறது, ஆகிறான், ஆட்டோமேட்டிக் ஆகிறான். அது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அவனை விட்டு பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எல்லாம் என்ன ஆச்சு? ஒழிந்து போய். அது இல்லையா? எல்லாம் புதிதாயினு சொல்லப்படும். ஆட்டோமேட்டிக்கா புதிதாயிடும். ஞானஸ்தானம் வாங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் ஞானஸ்தானம் வாங்கிட்ட பிறகு இருக்கிற மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பா தேவைப்படும், காணப்படும். அவனுக்கு அந்த தப்பை செய்யறதுக்கு மனசே வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பொருளை கலப்படம் பண்ணி வித்துனுக்கிறான்னு வச்சுங்க காசுக்காக, அவன் ஞானஸ்தானம் உண்மையா வாங்கிட்டான்னா அடுத்த இந்த கலப்படத்தை அவனே செய்ய மாட்டான். செய்யறதுக்கு அவன் இடம் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள யார் இருக்கிறார்? கிறிஸ்து இருக்கிறார்ன்றதுனால. அதான் நீங்க யோசிக்கணும். அதான் ஞானஸ்தானம். நீங்க 1 யோவான் 3:9 பார்த்தீங்கன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் சொல்லிட்டார். தேவனால் ஒருத்தன் மறுபடி பிறந்துட்டானா, நான் ஐயோ ஏசப்பா எனக்காக எவ்வளோ நல்லவர், அவர் எனக்காக என் உயிரே கொடுத்தாரு, ரத்தத்தினால் என்னை சுத்திகரிச்சு என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நான் நம்புறேன். நான் எங்க போறேன்? பரலோகத்துக்கு போறேன். நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்படின்னு ஒருத்தவன் எனக்கு கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், கர்த்தர் தேவனால் பிறக்கிறான்னு வச்சுங்க, அது எவனா இருந்தார் அவன் பாவம் செய்ய மாட்டான். இயற்கையாக செய்ய மாட்டான். அல்லேலூயா. அவனை செய்யாதன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. அவனே திருத்திடுவான். அல்லேலூயா. ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அல்லேலூயா. எப்படி ஒரு பிள்ளை காண போயிடுச்சுனாக்கா ஒரு நாள் கழிச்சு கிடைக்கும் போது என்ன பண்றாங்க? அந்த பிள்ளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனுடைய பிள்ளையான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? வித்தெடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது அவனுடைய ஜீன் தானா அப்படின்றதுக்கு என்ன பண்றாங்க? டெஸ்ட் பண்றாங்க. அப்படி அந்த பிள்ளை கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே மாதிரி ஒருத்தவன் ஆண்டருக்குள்ள இருந்துட்டான்னு வச்சுங்க, இறந்துட்டான்னு வச்சுங்க, பாவம் செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான்னா அவனுக்குள்ள ஏசப்பாவுடைய வித்து இருக்குது, அந்த ஜீன் இருக்குது. அவரை போலதான் இருப்பான் அவன். அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல புள்ள நூலை போல. சில தப்பு. ஜீன்லாம் யாருதுனாக்கா தாயுது கிடையாது, எப்பவுமே அப்பாவுதான். அல்லேலூயா. அதை போல அவருடைய ஜீன் நமக்குள்ள இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மறுரூபமாக்கப்பட்டு விடுவோம். அல்லேலூயா. அந்த இது வந்துடும். ஏசப்பாவை எப்படிதான் பிசாசு பார்த்தது, அவரை கவுக்கணும்னு பார்த்துச்சு. இதாவுடைய ஜீன், ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரை ஒன்றும் செய்ய முடியாது. தலை கேடுன்னு பார்த்தான். 3 வாரி கூட்டி போய் எப்படியே சோதிச்சு பார்த்தான். 3ஆவது வெட்டுக்கு போட அப்பால சாந்தனை வெட்டி வச்சு போட யார் ஏமாத்துற நீ? அல்லேலூயா. அதுதான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏங்க நீங்க பணக்காரான்னு சொல்றது காட்டுறதுக்கு நீங்க இதெல்லாம் மாட்டிக்கிட்டு எல்லாம் ஷோ பண்ணி தான் நான் பணக்காரன் காட்டணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அவங்க எல்லாருமே தெரியும் பணக்காரன் தான். அவங்க பாரம்பரிய பணக்காரங்க.
அவன் என்னதான் சாதாரண ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு கம்மல் போட்டு போனா கூட அவங்க ஏழை சொல்ல மாட்டாங்க. அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் எனக்கு தெரியாதாமோ இல்லையா? நம்ம வேஷம் போட்டு நான் பணக்காரனை காட்டின அவசியமே கிடையாது. சில கல்யாணத்துக்கு வேணா போனா நகை இல்லைன்னா பக்கத்து உள்ள நகையை வாங்கி மாட்டிட்டு போய் பணக்காரன் காட்டுவாங்க. எதுக்கே மாட்டுறேன்? நேச்சுரலா இருக்கு. உன்னை எப்படி ஆண்டு வச்சுக்க நீ அதே மாதிரி உன்னை யாரும் ஆண்டு வெக்கப்படுத்த விட மாட்ட. உன்னை ஆண்டு கைவிடவே மாட்ட. நீ ஆண்டுக்குள்ள பிள்ளையா இருக்கிற. உனக்கு பணம் இருந்துதான் நீ பணக்காரன் காட்டின அவசியமே கிடையாது. நீ என்னைக்குமே ஐஸ்வர்யவான் தான். ஏன்னா நீ ஐஸ்வர்யுடைய ஜீன் உனக்குள்ள இருக்குது. அவருடைய பிள்ளை நீ. வானத்தையும் பூமியை படைத்தவருடைய பிள்ளை நீ. நீ ஏழை நீ யார் சொன்னா? சொல்லுங்களா இல்லையா? ஏழைனா யாருங்க? இருந்தும் சாப்பிட முடியாதவன் தான் ஏழை. இல்லையா? எல்லாம் இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாது, அவன் தான் ஏழை. ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சுன்னா அந்த காலத்துல எல்லாம் சாப்பாடு கேட்டு வருவாங்க. அம்மா சாப்பாடு சத்தம் கேட்கும், அதுக்குன்னே எடுத்து வச்சிருப்பாங்க. இன்னைக்கு யார் வீடு விட அப்பா அம்மான்னு கேட்டுக்கிறாங்க சாப்பாடு. காரணம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் இயேசுவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயுமே ஏழை கிடையாது. ஏழையா இருந்தாலும் இன்னைக்கு பணக்காரன் ஆயிட்டேன். அதெல்லாம் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நான் ஏசப்பா பிள்ளை, நீ உண்மையா ஒப்பு கொடுத்து பாரு, நீ ஏழையா இருக்க மாட்டேன். உனக்கே அதிசயமா இருக்கு. எப்படி எனக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்குது, எப்படி நான் உடுக்க எனக்கு உடை கிடைக்குது, எனக்கு எப்படி நான் இருப்பிடம் கிடைச்சது நீ உனக்கே தெரியாது. என் தேவன் நடத்துவார். அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். ஆக மொத்தத்துல முதல்ல நீ என்ன செய்யணும்? மறுபடி பிறந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார். காண முடியும். நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போதுதான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையும். அந்நிய பாஷை இல்லாம நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. அங்க போயெல்லாம் தமிழ் இங்கிலீஷு லத்தீனு அது இதெல்லாம் கிடையாது, எதுவே கிடையாது. அது ஒரே பாஷை தான், அந்நிய பாஷை தான். தேவ தூதர்கள் பேசுற பாஷை. அல்லேலூயா. அதை நீ இங்கேயே கத்துக்காம அங்க போய் என்ன பண்ண போற? எங்க எல்கேஜிலே பாடம் படிக்காம இருந்தீங்கன்னா அப்படி எப்படி நீ போய் ஹையர் கிளாஸ் போவ? எப்படி போக முடியும்? உனக்கு ஆக தெரியாது, ஏபிசிடியே தெரியாது, நீ எப்படி படிச்சு மேலே போக? இங்க கத்துக்கோ. இது ட்ரைனிங் சென்டரு. இந்த உலகம் நல்லா அந்நிய பாஷை பேசு, ஆண்டவரோடு நல்லா உறவாடு. உன் வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கு. மனுஷரை நம்புவதை காட்டிலும் பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் தேவன் மேற்பட்டதாக இருப்பது நலம். ஆகாமிய கூடாரங்களிலே வாசம் பண்ணுகிறதை காட்டிலும் தேவனுடைய வாசப்படியில் காத்திருப்பது நலம். அதுதான் சொல்றது நம்மளை பார்த்து. நீ அவரை தேட, உனக்கு எல்லாம் கிடைச்சு. ஒரு குறை இல்லாம கத்து நடக்கும். அல்லேலூயா. எல்லாம் எதுல இருக்குமா? வசனம் 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 வசனம். யோவான் 1 முதல் வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தான் இன்னைக்கு தேவன். நீ எந்த உருவத்திலும் தேவனை பார்க்க முடியாது. கிறிஸ்துவனுடைய தெய்வம் வார்த்தை தான். கிறிஸ்துவ ஒரு பொம்மையை வச்சு வணங்குறானா அவன் கிறிஸ்துவனே கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. அவனை தானே கிறிஸ்துவன் 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 சொல்லிக்கிறான், கிறிஸ்துவன் கிடையாது. வசனத்தை நீ ஏற்றுக்கொண்டா, வசனம் ஏற்றுக்க கிறிஸ்துவன் நீ சொன்ன எப்படி? அல்லேலூயா. யாராவது கேட்குறாங்க, ஏப்பா பிரைம் மினிஸ்டர் உனக்கு தெரியுமாண்ணா? தெரியும், பார்த்துக்கிறேன் அப்படிமா. பிரைம் மினிஸ்டர் போய் நம்மளே கேட்டால் தெரியுமாண்ணா? தெரியாத. அப்படிதான் கிறிஸ்துவன் வாழ்ந்துங்கிறான். நான் கிறிஸ்துவன் நான் கிறிஸ்துவன் நான் கிறிஸ்துவன் சொல்லிட்டு வசதியே அவனா சில ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. சும்மா ஏதோ ஒரு பொம்மையை வச்சு நீ கிறிஸ்தவன் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை நான் யார் என்றே அறியேன். அல்லேலூயா. நீ கர்த்தாவே கர்த்தாவேனா கைவிடப்பட்டுவ. உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் வாழ்க்கை. வசனம் பாருங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 5வது அதிகாரத்துல சங்கீதம் 107:20 வாசி. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், அவர்களை அழிவுக்கு தப்புகிறார். அல்லேலூயா.
எதை அனுப்புறாராம் குணமாக்கிறதுக்கு? மருந்து, வசனம். வசனம். அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி அவர்களை நான் குணமாக்கி, அதே நேரத்தில் அவர்களை அழிப்பு தான் தப்பு வைக்கிறேன். என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் சொல்லி, ஏசப்பா உங்க தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொன்னீங்களே, நீங்க வசனத்தை அனுப்புனா எனக்கு குணமாயிடும்னு சொன்னீங்களே, சொல்லுங்க, வசனம் கொடுங்க. என்ன வசனம் கொடுக்க போறீங்க? கொடுங்க, அதை நம்புறேன், அதை செயல்படுத்துறேன், நான் சுகமாயிடும். ஆயிடுவீங்க சுகம். அந்த சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. வசனத்தை அவர் சொல்ற வசனத்தை நிறைவேற்றினா முடிஞ்சு போச்சு. அப்போஸ்தலர் 5:19-20 சொல்லுது, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து. வசனத்தை நீங்க நல்லா வாசிச்சு நல்லா தியானிச்சு அதை அறிஞ்சு வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை சும்மா விடவே மாட்டார். உங்களை குணமாக்கீங்க, உங்களை யாரும் சிறப்படுத்த விட மாட்டார். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற வசனம் எல்லாருக்கும் போகணும். வெறும் பானையை வச்சு சோறு சோறுனா கரண்டிலே வராது. அதுல சாப்பாடு இருந்தால்தான் கரண்டிப்பட்டா வெளியே வரும். உனக்குள்ள வசனமே இல்லைன்னா ஒண்ணு வச்சு ஐயாசப்பா கரண்டி வச்சு சொன்னீங்கன்னா தடுப்பாரு. நீ வசனத்தை நிறைய உடையவனா இருக்கிறாய் என்று சொன்னால் உன்னை கைவிடவே மாட்டேன். அந்த பானையில சோறை எடுத்து சாப்பிட்டுனே இருப்பார், எல்லாருக்கும் போட்டுக்கினே இருப்பார். பானையில சோறு இருக்கிற வரைக்கும் எடுத்து கரண்டியை போட்டு எடுத்து யார் யாருக்கு கொடுக்கணும் சப்ளை பண்ணிக்கினே இருப்பார். நீ வெறும் பானை அந்த ஒண்ணுக்குள்ள சொந்த வசனமே உன்னை சோண்டி சொல்லி கரண்டி எடுத்து என்ன வரப்போகுது? சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய தூதன் யார அந்த அப்போஸ்தலர்களை எடுத்து சிறைச்சாலையில போட்டுறாங்க. அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? வசனம். அது எப்படி விடுவார் ஆண்டவர்? நேரம் அனுப்பிச்சாரு தூதனை, போடா உள்ள போடா சிறைச்சாலையில போய் கூட்டினாடா அவன்ட்டு. அல்லது இல்லை பாருங்க, சிறைச்சாலை ராத்திரியிலே சிறைச்சாலை கதவு திறந்தது, அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீ சிறையிலே இருக்க மாட்டேன், உன்னை கூட்டு வந்துடுவாரு. நீ சிறைப்பட்டு போனா எப்படி? அவருடைய வசனம் வெளியே போகணுமே. ஆனால் நீங்க ஏசப்புக்குள்ள நீங்க உண்மையா வசனத்துக்குள்ள இருந்துட்டீங்கன்னா உங்களை யாரும் சிறைப்படுத்த உங்களுடைய வாழ்க்கை சிறையாவே இருக்காது. அடுத்த வசனம் பாருங்க, அதை கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். நீ இங்க சிறைப்பட்டிருந்தா எப்படி? மனுஷன் போய் உனக்கு குச்சி உள்ள பூட்டி வச்சு என்ன பண்ணுறது? நான் இருக்கிறேன், எந்த மனுஷன் உன்னை கூட்டுவான்? அல்லேலூயா. தூக்கி வர வெளியே போய் சொல்றா இருக்க ஜனங்களுக்கு என்னை பத்தி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். யார? அப்போஸ்தலர்கள். பேதுரு கூட அதுல இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வசனத்தை உடையவனாயிருந்து நீ வசனத்தை பிரசங்கிக்க அனுப்பப்பட்டவனாய் இருப்பாயே, ஆனால் நீ ஒரு நாள் சிறைப்பட்டு போக மாட்டே. நீ சிறை ஆனாலும் உன்னை கைக்கு வெளியத்துக்கு வந்துருவார் ஆண்டு. அல்லேலூயா. அதான் உண்மை, அதான் சத்தியம். ஏசியா 2வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. நடக்க போற காரியத்தை சொல்றார். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, இன்னைக்கு ஜனங்களை வந்து எல்லார் மேலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி நான் ஊற்றப் போகிறேன். கடைசி நாள் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும், அல்லேலூயா அல்லேலூயா, எல்லாருமே நீங்க யாரு வேணா பாருங்க. டூர் போறது இருந்தா எந்த இடத்துக்கு போவாங்க? எல்லாரும் எல்லாம் மலை பிரதேசத்தை தேடிட்டு தான் போவாங்க இல்லைங்களா? அல்லேலூயா. அங்கே போனால் தான் நல்லா இருக்கும். இந்த சீனரி எல்லாம் அந்த எக்கோ அந்த அந்த அட்மாஸ்பியராக அழகாக இருக்கும். அது பார்க்கறதுக்கே அது சொல்ல வேண்டாம் இல்லைங்களா? அந்த பில்டிங்காக அப்படி தான் கட்டி வச்சுருக்கோம். நீங்கள் அந்த மலை பிரதேசத்துலாம் போனீங்களா, லாட்ஜ் இல்லை தண்ணி, அந்த லாட்ஜுடைய ஸ்பெஷாலிட்டியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து பார்த்தா அந்த அப்படியே துண்டாக தலையில் அப்படியே நிற்கிறோம். நீங்கள் ஊட்டிக்கு நிற்கிற மாதிரி மலையில் அப்படியே பள்ளத்தாக்கெல்லாம் தெரியும், அப்படியே அந்த மலையில் இருக்கிற பில்டிங்லாம் தெரியும், அழகாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நல்லா கேட்டுங்க, அந்த இதை தான் தேடுவான் மனுஷன், அந்த மலை. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, திரளான ஜனங்க புறப்பட்டு வந்து நான் கர்த்தரின் பர்வதத்துக்கு, பர்வதம் மலை, கர்த்தரின் பர்வதம், இந்த மலைக்கு வருவாங்க. இந்த மலையில வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கலான்னு வருவாங்க, கர்த்தரை தேடி வருவாங்க. ஐயோ என் பாரத்தெல்லாம் அவர்கிட்ட நான் இறக்கி வச்சுட்டு சந்தோஷமா இருக்க போறேன்னு தேடி வருவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வந்துட்டு
யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். யாருடைய தேவன்? யாக்கோபின் தேவன். அவர் பாரத்தையும் சுமந்துக்குவாரு. அதே நேரத்துல யாக்கோபு என்ன சொன்னா, என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உங்களை விட மாட்டேன்னு சொன்னா பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளனான வருவாங்களா, ஆசையா வருவாங்க. கடைசி நாள் இந்த சம்பவம் நடக்கும். அல்லேலூயா. வாருங்கள். அவர் யாரு? ஏசப்பா தமது வழியை நமக்கு போதிப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த சபைக்கு உங்களை கூட்டு போனாலும் நீங்க பாஸ்டர் முகத்தையோ பாஸ்டர் வச்சு யாரையும் பார்த்துட்டு நீங்க போகவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏங்க பாட்டை கேட்கிறவங்க பாட்டு நல்லா இருக்குது அதான் கேட்பாங்க, ஒழிய போய் ஸ்பீக்கர் நல்லா இருக்குதானா பார்ப்பாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன மாதிரி ஸ்பீக்கர் வச்சுக்கிறாங்க அதையா போய் பார்ப்பாங்க. பாட்டு நல்லா என்ன அழகா இனிமையா இருக்குன்னு என்ன பேஸ், என்ன ட்ரிபிள் சவுண்ட், நெசமா என்ன பக்காவா வருது, அதெல்லாம் அழகா இருக்குது அப்படிதான் கேட்பாங்களே. எங்க இருக்குது ஸ்பீக்கர், என்ன ஆம்பளை பேர் வச்சுக்கிறாங்க போய் பார்ப்பாங்க. இன்னைக்கு மனுஷன் வசனத்தை கேட்கறதுக்கு யாரை தேடி வரணும் தெரியுமா? அங்க சொல்றத பாருங்க. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். எவர்? பாஸ்டரா? ஏசப்பா வசனமான தேவன் அங்க வந்து நமக்கு வழியை போதிப்பார். நாம் இருக்கிற நிலைமையில எப்படி போனோம், எந்த வழியில போனா விடுதலையாகலாம், எப்படி போனா வாழலான்றத அந்த வழியை, வசனத்தின் வழியை காட்டுவார் எனக்கு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இங்க அப்படி பாக்குறது. நீங்க டிவியை திறந்தா கூட ரேடியோ கேட்கிற மாதிரி தான் நியூஸ் கேட்கணும். நல்லா தெரிஞ்சு டிவியை திறந்து ஒரு நியூஸ், ஒரு செய்தி, ஏதோ ஒரு செய்தி வருது டக்குன்னு ஒரு கிறிஸ்டின் சேனல்னா நீங்க வந்து ரேடியோ கேட்கிற மாதிரி தான் கேட்கணும். ஐயா ஆடியோ வீடியோ பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது, வெறும் ஆடியோ தான் கேட்கணும். அவங்க பேசுகிற மூக்கு, வாய், கண்ணு அசைது இதெல்லாம் கூட பார்க்கக்கூடாது. அதனால தான் நிறைய பேர் அந்த மாதிரி மூஞ்ச பார்த்துக்கிட்டே போயின்னுக்கிறாங்க. நல்ல சொல்லுவீங்களா? நீ போனது அவருடைய வழியை, அவருடைய வசனத்தை கேட்க போயிருக்கிற. டிவி எப்படி வச்சு திரும்பி இப்படி பேருங்க செய்திய காதுல. சபைக்கு காது உள்ளவன் பார்க்க கடவுள் நான் சொன்னாரு, கேட்க கடவுள். நல்ல சொல்லுவீங்களா? யாராவது பேசிட்டு போட்டு, வயசானவன் பேசுறோம், சின்ன வயசு பேசுறோம், யாராவது பேசுற வார்த்தை எப்படி இருக்குது? அப்பதான் தீர்க்க தரிசன வசனம் உங்களுக்குள்ள வரும். நீங்க ஆண்டவரை தேடிதான் போகணும் தவிர மனுஷனை தேடி போகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்களா. இனிமே எந்த வழியில போனோம் ஒண்ண முடியாது. அல்லேலூயா. ஒரே வழி ஏசப்பா வழிதான், அவர் வார்த்தை வழிதான். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. வேற எங்கிருந்து கிடைக்காது. ஜெருசலேம் ராஜா ஆகிறாரு யாரு? ஏசப்பா. அவர்கிட்ட தான் வசனம் வெளிவரும். எங்கிருந்து வரும்? சீயோனில் தான் வேதம் வரும். பரலோகத்திலிருந்து தான் எனக்கு வேதமோ, எருசலேம்ல தான் எனக்கு வசனம் கிடைக்கும். வேற எங்கேன்னு கிடைக்காது. அவருடைய வார்த்தையை நான் கேட்க போறேன் அப்படின்னு நம்பி வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன ஆயிடலாம்? விடுதலை ஆயிடலாம். அல்லேலூயா. இது எத்தனாவது ஸ்டெப்? 2வது ஸ்டெப். இன்னைக்கு 2 ஸ்டெப்பை பார்த்தோம். இன்னும் இருக்குது. நீங்க எப்படி ஆயத்தமாகணும்? முதல்ல என்ன ஆயத்தம்? மறுபடி பிறக்கணும். ஜலத்தினால ஆவினாலும் தினந்தோறும் மூழ்கி இருக்கணும். சும்மா நீ ஞானஸ்நானம் ஆகிட்டா அவள் தான் ரட்சிக்கப்பட்ட, அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் நீ ரட்சிக்கலாம் கப்பட முடியாது. நீ முடிவு வரையும் நான் ரட்சிக்கப்பட போறேன், நிலைத்திருந்து ரட்சிக்க பெற்றுக்கொள்ள போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதான் மெயின். அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப்? 2வதுனாக்கா வசனத்தை உறுதியா பற்றி. வசனம் இருக்கிற சூழ்நிலை ஒரு வசனம் கொடுக்குறாரானா, அப்படி ஆண்டவர் சொல்றீங்க, நான் அப்படி ஆயிடுவேனா? அப்படியா? ஓகே ஆண்டவரேனா? அப்படி ரிலீஸ் ஆயிடும். அந்த அந்த பாரத்தை அப்படியே அவர்கிட்ட போட்டு நீ பாட்டு ஆண்டோட வேலையை செய்ய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அது யோசிக்கூடாது. என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வசனத்தை விதைக்கும் போது நீயே வசனத்தை நம்பலாம். அப்ப நீ எங்க போய் மத்தவங்க சொல்றது? முதல்ல நீ சிறப்பட, அப்புறம் போய் மத்தவங்க சிறப்படுத்துன்னா லூக்கா புத்தகம் 22, 23 நினைக்கிறேன், 32 ஏதோ வரும். லூக்கா 22. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 22, 32 தான் நினைக்கிறேன். அதில் வாட்சி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? நீ முதல்ல ஸ்திரப்படு. இல்லையா? நீ உன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. வசனத்து மேல நீ என்ன பண்ண, உன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நீ போய் மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லு.
அல்லையா? அப்பதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். அப்பதான் நீ சிறையில இருக்க மாட்ட. உன் ஆண்டவர் விடுதலை பண்ணிட்டான்றதை நீ நம்புவ. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ ஷவலர பதிரவர். லூக்கா 22:32 வசனம். ஆமா, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்த என்றார். லூக்கா 22:32. அப்ப நல்லா கேட்டுங்க, ஆண்டவர் இயேசப்பா அல்லேலூயா உங்களை ஸ்திரப்படுத்துறதுக்கு நீங்க டெய்லி இங்க ஸ்திரப்பட்டு இருக்கணும்ன்றதுக்கு அவரும் ப்ரேயர் பண்ணினுங்கிறார். என் பிள்ளை இன்னைக்கு வசனத்தை கேட்கறான், நாளைக்கு வசனத்தை கேட்காம போயிடக்கூடாது, அவன் அந்த வசனத்து மேலேயே ஊறின்னு இருக்கணும்னு அவர் ஜெபம் பண்ணிக்கினே இருக்கிறாராம். தண்ணீர் ஒப்பினே இருக்கிறார் ஸ்விமிங் பூல்ல. அவன் நீந்தினே இருக்கணும். விட்டாருன்னா நறுப்பதை விட்டாருன்னா என்ன ஆயிடும்? கணக்கான அளவு காஞ்சி போயிடும் வெயில்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க, ஆவியில அனலா இருக்க மாட்டாங்க. ஆவில நீ அனல் இல்லாமல் குளிரும் இல்லாமல் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். அப்படிங்க நீ பரலோகத்துக்கு வர்றது வாந்தி எடுத்து வீட்டுல வச்சுப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை கேளுங்க, சத்தியப்படி நடங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். தொடர்ந்து நான் இதை குறித்து பேச போகிறேன். அல்லேலூயா. இன்னும் எப்படி ஆயத்தப்படணும்? ஜெபம். அன்பான தேவனே, அருமை ரட்சகரே, மறுபடி பிறக்கணும். முதல்ல இடம் கொடுக்கணும், ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்கணும். எப்படி ஆவி ஆத்மா சரீரத்தை சரண்டர் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆண்டுடைய சித்தத்தின்படி வாழ தங்களை முழுமையாக ஒவ்வொரு வினாடியும் ஒப்புக்கணும். என்னோடு கூட இயேசு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஒருவர் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவன் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லு. கிறிஸ்துக்குள் அவங்க இருக்கணும் ஐயா. ஆண்டவருடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு நம்ம பொருளில் உறுதி காணப்படாத நிச்சயமாய் வேத வசனத்தை அவன் நம்பணும். அப்படியா நீ செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியான ஒத்தாசு நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.